வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பாறைக்குள் தேரை வைத்து தேரைக்கும் நேரை வைத்து இறைவா உன்னை நினைந்து வணங்குகின்றேன். எனது பெயர் பாமரதெய்வம். நான் பார்த்திபன். ஈரோடு மாவட்டம் காங்கேய வட்டம் வள்ளியர்ச்சல் கிராமம் நல்லூர் பாளையம்ங்கிற கிராமத்தில் நான் பிறந்தேன். எனக்கு வயசு இப்போ 47. 17 வயசுலேருந்து இந்த இயற்கை வாழ்வியல், இயற்கை சார்ந்த சிந்தனைகள், இதுக்கு முதல் குரு என்னுடைய தகப்பனார். இறை உண்மை, இயற்கை நன்மை. அப்போ இறை உண்மை அப்படிங்கும்போது இறை பொய்ன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும் ஆச்சுங்களா. அப்போ அதுக்கு என்னுடைய தகப்பனார் தன் முன்னால் அவர் சந்தித்த பெரியவங்களும் எனக்கு வழிமுறைகள் செஞ்சு காமிச்சார். நான் அவர் என்னென்ன தொகுப்புகள் எடுத்துக்கிட்டாரோ அதை எனக்கு சொல்லி காமிச்சார். அப்போ அவர் குடித்த தொகுப்பு என்ன கேட்டிங்கன்னா, வேத நூல்களை வாசிக்க கற்றுக்கொண்டால் மனித உள்ளங்களை நேசிக்க கற்றுக்கலாம் ஆச்சுங்களா. பூசி கற்றுக்கிட்டதுனால தான் சிரமம், சிக்கல். அது எந்த மதம் சார்ந்து இருந்தாலும் சரி அப்படின்னு. அப்போ எல்லா மத நூல்களுமே இயற்கையினுடைய விதியை மையமாக வச்சு தான் எழுதியிருக்கிறாங்க. இயற்கையினுடைய விதியை மையமாக வச்சு தான் எழுதியிருக்கிறாங்க. அதில் எம்படது பெருசு உம்படது பெருசுங்கிறது அறியாமையில் வரக்கூடிய முரண்பாடு ஆச்சா. அப்போ அந்த அறியாமை போச்சுன்னு என்னாகும், மனிதநேயம் வளரும். மனிதநேயம் வளரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவி வாழ்ந்து போதுங்கிற இந்த வாழ்க்கை நிலை நிறைவாகும் ஆச்சுங்களா. எப்படி நிறைவாகும்? காயாக இருக்கும்போது அந்த காய் காம்பிலிருந்து நீங்கள் கழட்டி பிடுங்க முடியுமா? இயற்கையினுடைய நிகழ்வு பாருங்கள். ஆனால் கனியான என்ன செய்யுது, அங்கேருந்து தானாக கழண்டு விழுகுது. அப்போ அந்த காம்பிலிருந்து கழண்டு விழுந்துருன்னு சொல்லி அந்த உத்தரவு கொடுத்தது யார்? யோசிச்சு பாருங்க. அதைத்தான் நம்மளுடைய வானகத்தினுடைய மைய கருத்தை என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரத்தினுடைய மௌன அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு இலை பழுப்படைவதில்லை. மரத்தினுடைய மௌன அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு இலை பழுப்படைவதில்லை. பாதையும் நீங்களே, பயணப்போவரும் நீங்களே. பாதையும் நீங்களே, அதில் பயணப்போவரும் நீங்களே ஆச்சுங்களா. அப்போ அதனுடைய நிகழ்வுகள் நம்ம என்ன செய்ய, இதுக்கெல்லாம் அவங்களால தவறு இவங்களால தவறு நம்ம ஒரு சமுதாயத்தில் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்த வரி என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னால் இந்த தடைக்கல்லை எடுத்து போகாமல் விட்டுட்டு போயிருப்பாங்களே, அவங்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம், அந்த தடைக்கல்லை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அப்போ தடைக்கல்லை தாண்டிட்டு போனவன்லாம் கெட்டிக்காரனா அப்படின்னா, அந்த தாண்டிட்டு போகிறது தவறுன்னு சொல்கிறத விட நாம் தடைக்கல் இல்லாமல் இருக்கிற வழிமுறைகள் நாம் உருவாக்குவோம் ஆச்சுங்களா. அதுதான் இந்த வானகத்தினுடைய சிறப்பு. அப்போ இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை எளிமையானது. இதுபோல் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை எளிமையானது. அதை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுதும் வளமையானது. இயற்கையை ஆளுமைப்படுத்த நினைத்தால் அது மனிதனை விட மிக வலிமையானது. உண்டா இல்லைங்களா? இது யதார்த்தமான வார்த்தைகள் தான். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை எளிமையானது ஆச்சா. அதை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுதும் வளமையானது. இயற்கையை ஆளுமைப்படுத்த நினைத்தால் அது மனிதனை விட மிக வலிமையானது. சுனாமி வந்தது, மனிதனுடைய சட்டப்பிரகாரம் எந்த கோர்ட்டில் போய் நீங்கள் கேஸ் போட முடியும்? எங்கேயும் போக முடியாது. அதுதான் வேதாத்திரி மகரிஷி தத்துவஞானி சொல்கிறார், இயற்கை என்ற பேராற்றக்காரனுக்கு மனித ஜீவன்கள் எல்லாம் எடுத்தாடும் காய்கள். இடமாற்றி வைப்பான், பீத்தெறிவான், பிழையின்றி தீர்ப்பளிக்க பேருலகில் பிறந்தோர் யார் அப்படிங்கிறார். இயற்கையினுடைய அந்த ஆற்றலை நாம் என்ன செய்யணும், நம்முடைய தாத்தாவோட தாத்தா எல்லாரும் என்ன செஞ்சுருந்தாங்க, அதோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறை தான் வகுத்து கொடுத்துருந்தாங்க. எங்களுடைய வாழ்வியல் ஞானி நம்மால் வரைய சொல்கிற மாதிரி வாயால் பேசி காதால் கேட்டு, வாயால் பேசி காதால் கேட்டு வளர்ந்த நம்மளுடைய இந்த பாரம்பரியம் என்னாகி போச்சு, அந்நிய கலாச்சாரத்தினால சிதைஞ்சு போச்சு ஆச்சுங்களா. அப்போ அந்த திரும்ப நாம் மீட்டெடுக்க வேண்டிய முக்கிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த முக்கிய பொறுப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இயற்கையாக தெய்வ நீதி ஒழுங்கமைப்பு இருக்கையில் பதபதைத்து பின் பரமனை வேண்டுவதால் என்ன பயன்? இயற்கையாக தெய்வ நீதி ஒழுங்கமைப்பு இருக்கையில் பதபதைத்து பின் பரமனை வேண்டுவதால் என்ன பயன்? நோய் வந்ததுக்கு பிற்பாடு அதனால வந்துருச்சு இதனால வந்துருச்சு, அந்த மாத்திரை சிறப்பா அந்த மாத்திரை சிறப்பா, அப்போ நம்ம நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்குறதே இல்லை. நோய் நோயை சரிப்படுத்திக்கிறதுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கக்கூடிய வைத்தியனுடைய நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்குறதில்ல. ஆனால் நாம் என்ன செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறோம், மனித உள்ளங்களை நேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் விஷயங்கள் பார்த்துட்ருக்குறோம். இது எல்லா குழப்பங்களுக்குமே மைய காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய உணவும் உணர்வும். எப்படிங்க? உணர்வும்.
அப்போ உணர்வு சரியாக இருந்ததுன்னா தான் எந்த உணவு எடுத்துக்கலாம்ங்கிற எண்ணம் வரும் அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கருத்து. உணர்வு சரியாக இருந்ததுன்னா போது அப்படிங்கிற நிறைவாயிரு, அது போதுங்கிறது ஆயிரு அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கருத்து. இல்லை 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 இல்லை, நீ உணவு ஒழுங்காக சாப்பிட்றக்க ஆரம்பிச்சின்னா உன்னுடைய உணர்வுகள் சாந்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்து ஆச்சுங்களா. இப்போ இதனுடைய நிகழ்வு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம், இயற்கை வாழ்வியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை மருத்துவத்தில் தீங்கிற இடமே வர்றதில்லை ஆச்சுங்களா. தீதும் நன்றும் பிறதர வராங்க அப்படிங்கிற மாதிரி இயற்கை மருத்துவத்தினுடைய வழிகாட்டுதல், எனக்கு வழிகாட்டுதல் மருதமலை சுப்பிரமணியம், அவருக்கு வழிகாட்டுதல் சிவசைலம் புலவர் ராமகிருஷ்ணன் ஐயா அப்படின்னு சொல்லி தமிழ் ஆசிரியர் சிவசைலத்தில் இருந்தார். அவர் என்ன செஞ்சார், ஒரு 33 ஏக்கராவில் வெறும் தென்னை வாழை மட்டும் வச்சு மனிதனுக்கு பரிபூர்ண உணவு வாழையும் தென்னையும் போதும்னு சொல்லி அவர் அது ஒரு சோலை வாழ்க்கையை உருவாக்கினார். அவருக்கு வழிகாட்டுதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டரங்கனார் ஆச்சுங்களா. சென்னையில் இருந்தார். சென்னையில் இருக்கிறது சிறப்பாக இருக்காதா ஐயா, நீங்கள் வந்து ஒரு சோலை வாழ்க்கை ஆரம்பின்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே சிவசேலத்தில் அந்த வாழ்க்கை நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் பாண்டரங்கனாருடைய மைய கருத்து எங்கேன்னு வந்து அவர் காந்தியோட கூட சுற்றிக்கிட்டு இருந்திருக்கார். காந்தி என்ன யோசிக்கிறதுக்கு ஆரம்பித்தார்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பரிபூர்ண சுதந்திரத்தோடு நிம்மதியாக நிறைவாக இருக்கணும்னா முதல்ல நம்மளுடைய இந்த அந்நிய கலாச்சாரம் பூரா அக்கட்ட போகணும், நம்மளுடைய பாரம்பரிய இந்த வாழ்வியல் முறைகள் வரணும், கிராமங்கள் பூரா செழிக்கணும். கிராமங்கள் செழிப்பு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உதவி வாழக்கூடிய வாழ்க்கை. இப்போ நான் 2 சொரக்காய் செடி இருக்குது, அண்ணா உங்கள் பேர் என்ன? பாலசுப்ரமணியன் கடையில் 2 வெண்டைக்காய் செடி இருக்குது, அவர்கிட்ட 2 வெண்டைக்காய் கொடுக்குறேன், நான் 2 சொரக்காய் கொடுக்குறேன். பகிர்தல், பணப்பரிமாற்றம் இல்லை, மனப்பரிமாற்றங்கள் இருந்தது, உண்டா இல்லைங்களா? இருந்தது ஆச்சுங்களா. அந்த மனப்பரிமாற்றங்கள் இருக்க வரைக்கும் அன்பு பாசங்கள் இருந்து ஒருத்தருக்கு ஒரு ஒத்து உதவி வாழ்ந்தோம். இத்த பெரிய சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லை ஆச்சுங்களா. அப்போ இந்த பணப்பரிமாற்றத்தினால் இன்றைக்கி எத்தனை குழப்பங்கள், எத்தனை போட்டி பொறாமைகள் ஆச்சுங்களா. அப்போ முதல்ல வந்து உலகத்தை விமர்சிக்கக்கூடிய தகுதியும் யோக்கியதையும் யாருக்கு இருக்குது? விவசாயி ஒருத்தருக்கு தான் இருக்குது ஆச்சுங்களா. முதல்ல நம்ம விவசாயி ஆகிறோம் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நாம் அடுத்த மருத்துவ செலவை காட்படாமல் இருக்கிற அந்த மைய நோக்கத்துக்கு வரணும். இது சாத்தியமா? ஏன் சார் இதெல்லாம் கால சூழ்நிலைக்கு தக்கவர் நோய் நொடிகள் வரத்தானே செய்யி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்லா யோசனை பாருங்கள், ஒரு மைய இப்போ கரூர் இருக்குதுன்னு வைங்க, கரூர் மையத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிற பஸ் வந்துட்டு இருக்குது. அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 டிக்கெட்டுக்கு 20 டிக்கெட் ஆஸ்பத்திரி போகிற டிக்கெட் இருக்குது, உண்டா இல்லைங்களா? பிற்பாடு அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்துறையில் பார்க்குறது 10 டிக்கெட் இருக்குது. இது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அளவுக்கு பெரிய பெரிய நகரங்களில் மருத்துவமனைகள் இருந்ததா? இவ்வளோ மருத்துவ செலவு இருந்ததா? இன்றைக்கி கால நேரம்பத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டா பெட்டில் படுத்துருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற ஆள் ஒருத்தர், திரும்ப அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஒருத்தர், அதுபோக மருத்துவ செலவு. இது ஒருத்தர் உங்கள்கிட்ட எங்ககிட்ட எங்கேயும் கிடையாது, எல்லார் வீட்லேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்குது ஆச்சுங்களா. இதுக்கெல்லாம் மைய காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு தான் ஆச்சுங்களா. அந்த உணவு என்ன ஆகி போச்சு, எல்லாமே ரசாயன கலப்புகள் சார்ந்த உணவாக போச்சு. அதுக்கு நான் முதல்ல சொன்ன பாருங்கள், தேங்காய் தொட்டி, பிளாஸ்டிக் பேப்பர். தேங்காய் தொட்டி போட்டால் என்ன செய்யுது, மண் ஒரு வருஷத்துக்குள்ள மக்க வச்சிருது. இயற்கை உருவாக்கின தேங்காய் தொட்டி, கொட்டாங்குச்சின்னு சொல்லுவீங்களா, புரியுதா உனக்கு நான் சொல்கிறது? அந்த கொட்டாங்குச்சி என்ன செய்யுது, இத்து போயிடுது, மக்கி மண்ணோட மண்ணாயிருது. ஆனால் ரொம்ப மெலிசான பிளாஸ்டிக் பேப்பர் மண் முழின்னு முழிக்குது, 30 வருஷம் 40 வருஷம் என்ன செய்யுது, மக்காமல் இருக்குது. அதனால் இன்றைக்கி அரசாங்கம் என்ன செய்யுது, மக்குன குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி இத்தனை தடை குளறுபடிகள். அப்போ இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையினுடைய மைய கருத்துக்கு வரும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி நடிக்கிறவைய 90 பேர், நாடம் பார்க்குற 10 பேர். இந்த விவசாய உழைப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் பூரா என்ன ஆகி போச்சு, இல்லை தொழில் 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 வேறக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி பொருளாதார மந்த நிலை, விலைவாசி ஏற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆச்சுங்களா. ஆனால் ஒரு விவசாயி வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு வேணுங்கிற பொருள் உற்பத்தி பண்ணுறக்க ஆரம்பிச்சிருக்கும்போது அவனுக்கு வந்து வெளி உலக விலைவாசி என்ன பாதிச்சிருமா? எதுவும் பாதிக்காது ஆச்சுங்களா. ரெண்டாவது அவனுடைய தோட்டத்தில் ஒரு பொருள் போட்டு உற்பத்தி பண்ணி சாப்பிடும்போது அவனுக்கு உடல் உபாதைகள் வந்துடுமா? எது வராது ஆச்சுங்களா. அப்போ அதுதான் காந்தி சொன்ன அந்த கிராம ராஜ்யம். கிராம ராஜ்யம்ங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமானது, எவ்வளவு முதன்மையானதுங்கிறது நீங்கள் உலகமே திரும்பி பார்க்குது ஆச்சுங்களா. அதுதான் எங்களுடைய கவிஞர் பிரகாசம் சொல்லுவார், இயேசு சிலுவையில் அறையப்பட்டதும் ஏதுலா சமணர் கழுவனை கண்டதும் மாசிலா கோவலன் கல்வனானதும் மாதவச்சீதை தீவிளம் வந்ததும் இயற்கை அறிஞர் சாக்ரட்டிஸ் இழிந்த நஞ்சை ஏற்றுக்கொண்டதும் உயர்புகழ் காந்தி குண்டடிப்பட்டதும் உண்மை தோற்று போனதினாலே உண்மைக்கு உயிர் கொடுப்போம். அவ்வளோதான் விஷயம். இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறது எங்கே போய் யார்கிட்ட போய் பேசினாலும் உண்மை தான். இதில் ஒன்றும் நீக்கமர நிதர்சனமான உண்மை ரைட்டு. அதில் நீங்கள் வந்திருக்கிற இந்த 3 நாள் என்ன கேட்டிங்கன்னா,
எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கிறங்க அந்த பாடத்தை கற்றுக்கிறது தான் வந்திருக்கிறீங்க ஆச்சுங்களா. அதுக்கு முன்னால் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இது எவ்வளோ முக்கியமானது எவ்வளோ முதன்மையானதுங்கிறத நம்மளுடைய கலந்தாய்வு. இந்த கலந்தாய்வு நாங்கள் என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இயற்கை விவசாயம் பார்க்குறீங்க செய்கிறீங்க, திடீர்னு 2 நாளைக்கு உடல் சுகம் இல்லை, அப்போ என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, டாக்டர் நோக்கி ஓட வேண்டியதாக இருக்குது. இந்த இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி மருந்து மாத்திரைன்னு எங்கேயும் போகக்கூடாது. அதுதான் எங்களுடைய மைய நோக்கம் ஆச்சுங்களா. அப்போ உங்களை நீங்களே சரிப்படுத்திக்கிறதுக்கு அடிப்படை விஷயங்கள் சொல்லித்தர்றோம். முடிஞ்ச வரை கடைப்பிடிங்க. முடியாத கட்டத்தில் திரும்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்க, அல்லது எங்களையாட்ட சார்ந்த இயற்கை வாழ்வில் முகாம் ஆசிரியர்கள் இருப்பாங்க, அங்கே தொடர்பு வச்சுக்கோங்க. மதுரை காந்தி மியூசியம் எங்களுடைய மைய அலுவலகம் ஆச்சுங்களா. அப்போது மருந்து மாத்திரை அப்படின்னு வரும்போது உங்கள் சோப்பில் இருக்கிறக்கா செஞ்சோப்புக்கு வரும் ஆச்சுங்களா. நீங்கள் வர்றீங்க, உடல் உபாதைகள் உங்களுக்கு தகுந்த மருந்து எழுதும்போது என்ன ஆகும், மருந்து வாங்கினீங்கன்னா எங்கள் சோப்பில் இருக்கிற செஞ்சோப்புக்கு வரும். ஆனால் நான் சொல்லக்கூடிய அறிவு என்ன செய்யும், நீங்களும் அனுபவித்து பார்த்துக்கலாம். அப்போ நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, நோய் உங்களுக்கு நண்பனா பகைவனா? நண்பனாய்க்கிற கலை கற்றுக்கிட்டிங்கன்னா மருத்துவத்துக்கு எதுக்கு விலை கொடுக்காட்டி? அதே போல் நீங்கள் இயற்கை விவசாயம் போது மண்ணுக்கு உயிர் சுழற்சிங்கிற இந்த மைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிற்பாடு நீங்கள் இடுபொருள்னு சொல்லி எதுக்கு நீங்கள் வெளியிருந்து வாங்கணும்? சொல்கிறது புரியுதுங்களா? அதுதான் வானகத்தினுடைய மைய நோக்கம். சரி, இப்போ அது எப்படி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நோய் இல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு தலைவலி காய்ச்சல் போக்குவரத்து வராமல் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, நோய் நண்பனுங்கிறீங்களா, அது எப்படியே சாத்தியம்? ரெண்டு கேள்விக்கு நம்ம பதில் தேடலாங்களா? ரைட்டு. இப்போ தலைவலி வருதுங்கிறீங்க, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு வயிற்று வலி வருது. இந்த 3 யதார்த்தத்துக்குமே என்ன நிகழ்வுனால வருது? தலைவலி காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் உள்ள மலக்குடலில் தேங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று கழிவுகள் அது ஒரு திரும்ப கேஸாக போய் மேலே நின்றுக்கிட்டு உங்களுக்கு தலைவலி டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுட்டே இருக்குது. அதுக்கு எளிமையான காந்தியம் சார்ந்த சிந்தனையில் அகிம்சா எனிமாக்கேன் ஆச்சுங்களா. அது உங்களுக்கு போகும்போது புக்லெட் போக்குவரத்து கொடுக்குறோம், அதை பாருங்கள், எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது ஆச்சுங்களா. இன்றைக்கி உலக நாடு பூரா அது ரொம்ப பெரிய அதிசயமாக பார்க்குறாங்க. ஆனால் அதுதான் முதன்மையான அவசியம் ஆச்சா. ரெண்டாவது, வயிற்று வலி. வயிற்று வலியாக இருந்தால் என்ன காரணம்? நாக்கினுடைய சுவைக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம், ஏதோ ஒன்று தூக்கி உள்ளே ஓட்டுறோம் ஆச்சுங்களா. ஆனால் உள்ளே போய் என்ன செய்யுது, ஐயோ என்னால் ஜீரணிக்க முடியலையே அப்படின்னு அந்த உடம்பு என்ன செய்யுது, வயிற்று வலின்னு ஒரு தகவல் சொல்லுது உங்களுக்கு. நாம் என்ன செய்கிற உடனே அந்த வயிற்று வலிங்கிறது வலி தெரியாமல் இருக்கிறக்கா ஒரு மருந்து சாப்பிட்றோம், உண்டா இல்லைங்களா? அங்கே தீர்வு கிடைக்கிறது இல்லை ஆச்சு. இப்போ நம்ம அப்படியே குடிச்ச மாதிரி டீ, அதில் என்ன இருந்தது, இஞ்சி சுக்கு இதெல்லாம் போட்டிருந்தது. இதெல்லாம் உடலுக்குள்ளே போய் உங்களுடைய ஜீரண மண்டலத்தை மேலும் உற்சாகப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் இதே திரும்ப ஒரு கெமிக்கல் மாத்திரை உள்ள போகும்போது என்ன ஆகுது, எப்படி பிளாஸ்டிக் பேப்பர் மக்காமல் சிக்கல் ஏற்படுத்துதோ அது மாதிரி சைடு எஃபெக்ட் வரும். போதுங்களா ஆச்சுங்களா. அப்போ இதெல்லாம் காலத்தினுடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு முன்னேற்றம் ஐயா. இதெல்லாம் சாத்தியப்படாதெல்லாம் நிராகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னா நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, இயற்கையினுடைய விதிக்கு உட்பட்டு தான் மனித வாழ்க்கை ஆச்சுங்களா. இப்போ நகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, 5 நாளைக்கு ரொம்ப கோந்து வெட்டிக்கிட்டே இருக்கிறோம், இது வீண் வேலை. நாளைக்கு என் பையனுக்கு வேண்டாம், என் பேரனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதனுடைய பேட்டர்ன் ரேட்டில் நீங்கள் கை வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி அரச விதை, ஆழ விதை இப்படி சன்னமாக இருக்குது, மாங்காய் கொட்டை மட்டும் சூடு இருக்குது. இயற்கையே மூலசத்தை இயற்கையே உனக்கு எதுக்கு உனக்கு தெரியாத அது, இது ரொம்ப எளிமையாக சிறுசாக பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள்? யோசிச்சு பாருங்கள். அப்போது இயற்கையினுடைய நிகழ்வு நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. அது உங்களுடைய பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ளேயே இருக்குது ஆச்சுங்களா. நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கிறக்க ஆரம்பிக்கும்போது விடை உங்களுக்குள்ளேயே இருந்து வரும் ஆச்சுங்களா. அதில் தான் இதில் நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணுங்க.